ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இன்றைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் நடமாடி வரும் தெய்வமாகவும் விளங்கி வரும் நம் அன்னை ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கட்கும் நம்பிக்கையுள்ளவர்கட்கும் அவ்வப்போது சபல புத்தியுள்ளவர்கட்கும் சித்தாடல்கள் மூலம் இறையுணர்வை ஊட்டி வருகின்றாள். வழிபாட்டின்போது திருவுருவப் படத்தில் அளிக்கப்பட்டுள்ள மலர் மாலைகளை வளர்த்து காட்டுகிறாள். வேப்பிலை மாலைகளை அசைத்து காட்டுகிறாள். படத்தில் அற்புதங்கள் நடத்துகிறாள். கனவிலும் வருகிறாள், நனவிலும் வருகிறாள். சிலர்க்கு அற்புதமான முறையில் தீராத நோய் தீர்க்கிறாள். சில இடங்களில் படத்தில் மஞ்சள், குங்குமம், திருநீறு கொட்டுகின்றன. தேன் சுரக்கிற அற்புதம் நடக்கிறது. இவற்றையெல்லாம் நேரில் கண்டு உணர்பவர்கள் அன்னையிடம் அதிமான பக்தி செலுத்தி குற்றம் குறைகளை நீக்கிக கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெற்றுவர பாடுபட வேண்டும். பிறவியை அறுத்துக்கொள்ள இந்த பிறவியிலேயே முயல வேண்டும். நாடெங்கும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களை நிறுவியும் சக்தி பீடங்களை நிறுவியும் அங்கங்கே வழிபட வருகின்ற பக்தர்கட்கு அன்னை தன் தெய்வீக இருப்பை காட்டி அவர்களையும் தன்பால் ஈர்த்து அருள் பாலிக்கிறாள், கருணை காட்டுகிறாள். திருப்பூர் சக்தி பீடத்தில் 8வது தைப்பூசப் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான செவ்வாடை தொண்டர்களும் ஆன்மீக பெரியோர்களும் கலந்து கொண்டனர். அவ்விழாவின் போது சுமார் 7000 ஏழைகட்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று அபிடேக கட்டளையின் முழு பொறுப்பையும் சக்தி திருமதி விஜயலட்சுமி சுப்பையா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருமதி விஜயலட்சுமி அன்று அன்னைக்கு தன் கரங்களால் ஆசைதீர அபிடேகம் செய்தார். அன்னைக்கு பாலபிடேகம் செய்யும்போது சிலை வடிவில் அபிடேகத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை அதற்கு அடையாளமாக தனது 2 கண்களையும் திறந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்தாள். ஏறத்தாழ 1/4 மணி நேரம் அன்னை தன் கண்களை திறந்து காட்சி கொடுத்தாள். நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் பக்தர்களும் இந்த அற்புத காட்சி கண்டு பரவசம் அடைந்தனர். செப்டம்பர் மாதம் சக்தி பீடத்திற்கு நம் குருபிரான் அருள்திரு அடிகளார் அவர்கள் எழுந்தருளினார்கள். அப்போது கருவறைக்குள் சென்று தம் திருக்கரங்களால் அன்னைக்கு கற்பூர ஆராதனை செய்தார்கள். பின் அருகிலிருந்த சக்தி பீடத்துக்கு தலைவர் சக்தி சாமியப்பன் அவர்களை நோக்கி, திருப்பூர் அம்மாவுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாகிவிட்டது. இங்கே நிறைய அற்புதங்கள் நடக்கும். அம்மாவின் சக்தியை காப்பாற்றிக் கொள்வது உங்கள் பொறுப்பு என்று வாக்களித்து விட்டுச் சென்று விட்டார்கள். அன்று குருபிரான் சொல்லிவிட்டு சென்றது நிஜமாயிற்று. அதன் பிறகு நடைபெற்ற தைப்பூச விழாவின் போது அம்மா கண் திறந்து சிலையில் அருள் பாலித்தாள். கொஞ்ச நேரம் கடந்த பிறகு கருவறை பணியிலிருந்து சக்தி விஜயலட்சுமி, சக்தி சுந்தரம்மாள் ஆகிய இருவரும் புற்று மண்டபத்திற்கு வந்தனர். அப்போது புற்றினுள் இருந்த அன்னை நாகமாக வெளிப்பட்டு ஆடியபடி காட்சி கொடுத்தாள். அதன் பிறகு கருவறைக்கும் புற்று மண்டபத்திற்கும் இடையே அன்னை நாகமாக போவதும் வருவதுமாக இருக்கிறாள். எங்கள் தொண்டர்கள் பலர் அந்த வேளைகளில் கண்டு தரிசித்திருக்கிறோம். திருப்பூர் சக்தி பீடத்தின் உள்ளே முருகன் சந்நிதி கட்டப்பட்டு இன்னும் கும்பாபிடேகம் நடத்தப்படாமல் இருக்கிறது. அன்று சக்தி பீடத்தின் பொறுப்பாளர் சக்தி நாராயணசாமி கவுண்டரும் சக்தி பாலசுப்பிரமணியம், சக்தி நாராயணசாமி ஆக மூவரும் கும்பாபிடேகம் சம்பந்தமாக நம் ஆன்மீக குருவிடம் ஆசி பெற வேண்டி மேல்மருவத்தூர் சென்று விட்டனர். அவர்கள் புறப்பட்டுச் சென்றது திங்கட்கிழமை. திருப்பூர் சக்தி பீடத்தில் தங்கி இருப்பவன் நான். வழக்கமாக விடியற்காலை எழுந்து கருவறை பணிகளெல்லாம் செய்து முடித்து அபிடேகம் ஆராதனை முதலியனவெல்லாம் நன்கு நிறைவேறின பிறகு காலை 7 மணிக்குத்தான் நான் எனது சொந்த அலுவலுக்குச் செல்வேன். இதுதான் வழக்கம். சொந்த பணிகள் அலுவல் பணிகள் காரணமாக ஒரு வாரம் கடுமையான உழைப்பு. அதனால் இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லை. அன்று ஒரு வாரகாலமாக ஏற்பட்ட சோர்வினால் எப்படியோ நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். விடியற்காலை சரியாக 3 மணி இருக்கும். நான் அயர்ந்து உறங்கும் வேளையில் பெரியவர் நாராயணசாமி எழுப்பி என்னை தட்டி, செல்வராஜி எழுந்திரு, நேரமாகி போச்சு, சீக்கிரம் எழுந்திருச்சு ஆலயத்தை கூட்டிட்டு கருவறையை திறந்திடு என்று எழுப்புகிற சத்தம் கேட்டது. குரல் என்னவோ பெரியவர் நாராயணசாமி குரல்தான். எழுந்து நின்று பார்த்தால் அடிகளார் உருவம்தான் தெரிந்தது. கண்களை கசக்கிக் கொண்டு பார்க்கிறேன். என்னை எழுப்பி விட்டபின் அடிகளார் மெல்ல மெல்ல கருவறையினுள் சென்று மறைகிறார்கள். நாம் காண்பது கனவா நனவா என்று எனக்கே சந்தேகமாகி விட்டது. வழக்கமாக கருவறை தொண்டுகளை செய்து வருகிற நான் அயர்ந்து தூங்குவதை உணர்ந்த அன்னை அடிகளாராக வந்து, ஆனால் பெரியவர் நாராயணசாமி குரலில் எழுப்பி என் கடமையை உணர்த்திவிட்டு கருவறைக்குள் சென்று மறைந்த அற்புதத்தை எப்படி சொல்லி புகழ்வது? இதற்கு முன்பாக அன்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அன்று திருப்பூர் சக்தி பீடத்தில் வழக்கம் போல கருவறைக்குள் சென்று பூஜை செய்து கொண்டிருந்தேன். வழக்கம்போல் குருவின் படத்திற்கு அலங்காரம் செய்து முடித்து அடிகளார் 108 போற்றி மந்திரம் சொல்லியபடி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த படத்திலிருந்த குருபிரான் திருமேனியில் வியர்வை கொட்டுவதும் கை கால்கள் அசைவதும் பார்த்து பிரமித்துவிட்டேன்.
நேரில் அடிகளார் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் எத்தகைய நிலையில் காட்சி கொடுத்து பேசுவார்களோ அந்த அசைவுகளோடு எனக்கு காட்சி கொடுத்தார்கள். எங்கிருந்து தொண்டு செய்தாலும் அம்மா நம்மை கவனித்துக் கொண்டுதான் வருகிறாள் என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி வேண்டுமா? அன்று சக்தி பீடத்தில் மதியம் 12 மணி அளவில் அம்மாவுக்கு குங்கும் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது கருவறையுள் 2 பேர் மட்டுமே இருந்தார்கள். சக்தி, குப்புசாமி, சக்தி, ராமசாமி ஆக நாங்கள் மூவர் மட்டுமே அன்னையின் 108 மந்திரங்களைச் சொல்கிறோம். நான் மந்திரங் கூறியபடி குங்குமம் அர்ச்சனை செய்கிறேன். அப்போது எங்கள் மூவர் குரலோடு ஒரு பெண் குரலும் சேர்ந்து மந்திரம் சொல்வதை கேட்டு சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். கருவறையிலும் அதன் வெளியிலேயும் எந்த பெண்மணியையும் காணோம். அப்படியிருக்க எங்கிருந்து வருகிற பெண்குரல் இது? நம்முடன் சேர்ந்து மந்திரம் கூறி வருபவர் யார் என்று யோசித்த போது அம்மா தான் இப்படி நம்மோடு விளையாடுகிறாள் என்று புரிந்து கொண்டேன். திருப்பூர் சக்தி பீடத்தில் வீற்றிருந்து அருளை வழங்குகிறாள் அன்னை. அற்புதம் புரிகிறாள் அன்னை. நல்வினை உள்ளவர்கள் அவளது அருளார் அமுதை அருந்தி இன்புறட்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி.